முயற்சி கேகே யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு அருமையான பகுத்தறிவு கதை உங்களுக்காக சொல்ல போறேன். கிணறு வெட்ட பூதம் கிளம்புது. இந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு கிராமத்துல ஒரு கிணறு வெட்ட ஒரு 4 தொழிலாளிகள் வராங்க. வந்தவங்க கையில் இருக்கிற கோழாளிய வேலை செய்யாம கீழே போட்டுட்டு அவங்க கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. பிறகு ஓடுறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. என் பயந்து ஏய் வாங்கடா ஓடிடலாம், அங்க ரொம்ப இருட்டா இருக்கு, நாளைக்கு ஆளுங்கெல்லாம் வந்தோம்னா நம்ம வேலையை செய்யலாம். தோழர்களா நில்லுங்க, ஏன் பயந்து ஓடுறீங்க? என்ன விஷயம்? எதை பார்த்தீங்க சொல்லுங்க. ஐயா, நாங்க விவசாய கூலி தொழிலாளிக. நாங்க கிணறு வெட்ட இங்க வந்தோம். வந்த இடத்துல கிணறு வெட்டும் போது கொஞ்சம் இருட்டா இருந்தது. எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்தது. கிணறு வெட்டும் போது பூதம் கிளம்புனாங்க. நான் பூதங்க தான் கிளம்பிட போது, நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். அதனால நாளைக்கு ஆளுங்கெல்லாம் வந்தா வந்துடலான்ட்டு பயந்து ஓடி வந்துட்டோம் ஐயா, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, பூதம் தான் வரும் கிணறு வெட்டும் போது. அதாவது நீங்க நிலத்தை நோண்டுறீங்களே, நிலம் ஒரு பூதம். அதுக்கப்புறம் நீங்க பள்ளம் நோண்டும் போது ஒரு கீழே போகும்போது ஒரு அனல் காத்து உங்களை அடிக்கும், அது 2வது பூதம். 3வது நோண்டும் போது ஒரு பாறையோ ஏதோ இருந்தா கடபாரை குத்தி அதுலேருந்து நெருப்பு வரும், அது 3வது பூதம். நல்லா நோண்டோனும் கீழே தண்ணி தெரியும், தண்ணியை பார்ப்பீங்க, அது 4வது பூதம். தண்ணி தெளிஞ்சதும் இந்த தண்ணியில ஆகாயத்தை பார்ப்பீங்க, அது 5வது பூதம். இதுதான் கிணறு வெட்ட பூதம் கிளம்புதுன்னு பழமொழி சொல்லுவாங்க. 5 பூதங்கள் நமக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த பழமொழி. இதுக்கு போய் பயந்து இருக்கீங்களே, இதை நான் சொல்லல, ஒரு பகுத்தறிவு தந்தையோட செல்ல பிள்ளை சொன்னாரு. நமக்கெல்லாம் பெரியவர், அவர் தான் சொன்னாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணுவோம். டான்ஸ் பண்ணி நான் எந்த இடத்துல நிக்கிறேனோ சொன்னவர் அவர் தான். தெரிஞ்சுக்குவோமா? இப்ப டான்ஸ் ஆடலாமா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர்கள்.